அவர் கூட இருந்த அந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுக்குறாரு. சீமானுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து முன்னாடி வரல, அதனால தான் விஜய்க்கு ஆதரவாக பேசினாரு. பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவரே வந்து எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, சீமானுடைய அரசியலுடைய சாயம் வந்து இப்ப வெளுத்து போச்சு. சீமானுடைய ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாலும் ஒரு வியாபாரம் அல்லது ஒரு சுயநலம் இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே சொல்ற மாதிரி காலையில ஒரு கருத்து சொல்றாரு, சாயந்தரம் ஒரு கருத்து சொல்றாரு. சாயந்தரம் கூட அதிகம். சென்னையிலேருந்து இப்போ மதுரைக்கு ஃப்ளைட்டில் கிளம்புறாருன்னு வச்சுங்களேன், சென்னை விமான நிலையத்தில் ஒரு கருத்து சொல்கிறாரு. அந்த சென்னை விமானம் மதுரையில் போய் இறங்கி மதுரை விமான நிலைய வாசலில் வேற ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ரெண்டு தான். ஒன்று, இப்போ குற்றம் சுமத்துகிற மாதிரி அவர் விலை போயிட்டாரு, பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, அதனால இப்படி ஒரு கருத்தை மாற்றி சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த விவகாரத்தில் இவருக்கு ஒரு கிளியரான விஷன் இல்லை, ஒரு குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் சீமானுடைய பல கருத்துக்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றி மாற்றி தான் அவர் பேசிட்டு இருக்காரு.